ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் நிந்திஷா ஃப்ரம் பாரதி அகாடமி. ஒரு சிவிலைசேஷன் அப்படிங்கிறது அதிகப்படியான எனர்ஜியை யூஸ் பண்ணும்போது தான் அடுத்த கட்டத்துக்கு போகும். பூமியில் இருக்க எல்லா எனர்ஜியையும் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிட்டா அடுத்ததாக நம்ம சூரியனோட எனர்ஜியை யூஸ் பண்ணுவோம். அதுவும் முடிஞ்சிட்டா நெக்ஸ்ட் இப்படின்னு நம்ம நிறைய எனர்ஜியை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், சோலார் பேனல்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கும் போது அதோட ட்ராபேக்ஸ் என்ன? 4-5 மணிக்கு மேலே நமக்கு வெயில் அதிகமாக வராது, ஸோ பவர் எடுக்க முடியாது. மழைக்காலங்களில் பவர் இருக்காது. இப்போ நம்ம சோலார் பேனல் வச்சு எடுக்கிறோம். இதையே ஏன் நம்ம பூமிக்கு ஒரு 400 கிலோமீட்டர் மேலே போய் ஸ்பேஸில் எடுக்கக்கூடாது? பிகாஸ் அங்கே பகல் இரவு அப்படிங்கிறது கிடையாது, வெதர் எதுவும் இல்லை. அப்போ நமக்கு 24 ஹார்ஸும் பவர் வந்துகிட்டே இருக்கும்ல. வாங்க இதை பற்றி பார்க்கலாம். பீட்டர் கிளேசர் அப்படிங்கிறவர் 1968 இதை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதாவது நம்ம ஸ்பேஸில் ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் ஒரு மிகப்பெரிய சோலார் பேனலை நிறுவிட்டோம் அப்படின்னா மைக்ரோவேவ்ஸ் மூலமாக நம்ம அந்த எனர்ஜியை எல்லாம் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவை வச்சு இவர் நாசா கூட ஒர்க் பண்ணுறாரு. ஸ்டார்டிங்கில் அமெரிக்கா இதை மதிக்காமல் இருந்தாலும் 1970s ஆயில் கிரைசிஸ் ஏற்படுது. அப்போ நாசாவும் யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜியும் சேர்ந்து 5-10 கிலோமீட்டர் வைடான மிகப்பெரிய சோலார் பேனல்ஸை கொண்டு போய் ஸ்பேஸில் 36,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இதில் நமக்கு 5 ஜிகாவாட் எனர்ஜி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலங்களில் நீங்கள் 1 கிலோ வெயிட்டான ஒரு பொருளை ஸ்பேஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்னா $20,000 தேவைப்படுமா. அப்போ டோட்டலாக $1 trillion தேவைப்பட்டுச்சான். அவ்வளோ செலவெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இதை கைவிட்டுட்டாங்க. ஆனால் இப்போது 2025-26 காலங்களில் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் ஒரு புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நாசா, இஸ்ரோ இவங்கெல்லாம் ராக்கெட் லான்ச் அப்படிங்கிறத ரொம்பவே எளிமையாக மாற்றிட்டாங்க. இதோட காஸ்ட்டும் இப்போ 1 கிலோ $100 வந்துருச்சு. இப்போ வார்லாம் நடக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஐடியாவை ரீகன்சிடர் பண்ணுறாங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறாங்க? இதோட சிக்கல்கள் என்ன அப்படின்னு வாங்க பார்க்கலாம். பவரை ஒயர் மூலயமா கொண்டு வரது இஸ் இம்பாசிபிள். ஸோ வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நிக்கோலா டெஸ்லா காலத்திலிருந்தே ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மைக்ரோவேவ் ஐடியா, அதாவது பீட்டர் கிளேசரோட ஐடியா தான் பெஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த மைக்ரோவேவ்ஸ் சோலார் பேனல்லேருந்து எனர்ஜியை கீழே அனுப்புனா அதை பூமிக்கு மேலே இருக்க அட்மாஸ்பியர், மேகம், மழை, ஸ்ட்ராம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ரிசீவ் பண்ண முடியும். இதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெக்டனா, அதாவது ரெக்டிஃபையிங் ஆண்டனா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலியமாக தான் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். இது மூலமாக நம்ம 90% எனர்ஜியை ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது, அதுதான் டிஃப்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம 10 கிலோமீட்டர் அளவு உள்ள ஒரு பேனலை ஸ்பேஸில் வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு பவரை அனுப்புகிற மைக்ரோவேவ் 1 கிலோமீட்டர் வைடு இருக்கும். அப்படின்னா அது நம்ம பூமியை சேரும்போது அதுக்கு 10 கிலோமீட்டர் வைடுள்ள ஆண்டனா வச்சா தான் முடியும். அப்போ கேல்குலேட் பண்ணி பாருங்கள், அதுக்கு நமக்கு 100 கிலோமீட்டர் அளவு உள்ள ஒரு இடம் வேணும். இதுக்கு நமக்கு டெசர்ட்டோ இல்லை கடலை சுற்றி உள்ள ஒரு இடமோ இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படும். இது பாசிபிளே இல்லையா அப்படின்னா இல்லை, இதுக்கு ஒரு சில ஆய்வுகள் ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ எஸ், இதுக்கு ஃப்யூச்சரில் நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இது போல் நிறைய தகவல்களுக்கு ஸ்டே டியூன் வித் அறிவலை பாட்காஸ்ட். டாடா.